மல்லி இங்கே விஜய் சொன்ன உடனே போயிட்டு வெண்பாவை தூக்கி பயங்கரமாக கொஞ்சுறாங்க. வெண்பா, இனிமேல் நீ எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற, நீ பயப்பட தேவையே இல்லை, கதிரேசன் தாத்தா கூட நீ இனிமேல் போக மாட்ட, உங்கள் அப்பா கூட தான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே வெண்பா, மல்லிமா நீங்களும் என் கூட தான் இருக்க போகிறீங்க, நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், நீங்களும் இனிமேல் என் கூட தான் இருக்க போகிறீங்க, நாம் இனிமேல் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் வெண்பா அப்படின்னு சொல்லி இங்கே மல்லியும் சொல்கிறாங்க. இப்போது இங்கே விஜய்க்கு மல்லி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஏன்னா மல்லி அந்த நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் போய் கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டா. வந்தது மட்டும் இல்லாமல் வெண்பாவை ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கிட்டா. வெண்பாவை மல்லி பார்த்துட்டு தான் அந்த அதிகாரி உடனே போயிட்டு தீர்ப்பை நமக்கு சாதகமாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம மல்லியை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம், காயப்படுத்திருக்கோம். ஆனால் மல்லி அதெல்லாம் பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நமக்காக இம்புட்டு போய் உதவி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு விஜய் மல்லிக்கிட்ட திரும்பவும் நன்றி சொல்கிறாரு மனசுக்குள்ளேயே. ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாரு. காட்டிக்காமல் சரி மல்லி வெண்பாவை கிளப்பிவிடு, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் கிளம்புறாரு. இங்கே கரெக்டாக வெண்பாவை அழைச்சிட்டு வராங்க. கிளப்பி அழைச்சிட்டு வந்தோடனே விஜய் கார்கிட்ட போகும்போது மல்லி மறந்துட்டேன், என்னுடைய ஃபைல் ரூமில் இருக்க கொஞ்சம் எடுத்து வரியா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அனுப்புனே போ மல்லி, போயிட்டு ஃபைல் வந்து மாப்பிள்கிட்ட கொடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி போயிட்டு ஃபைல் வந்து நம்ம விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே மல்லி என்ன பார்க்குற, காரில் ஏறு போகலாம், நான் எங்கேங்க வர போகிறேன், வா மல்லி அப்படியே கொண்டு வெண்பா விட்டுட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம் வா, கொஞ்சம் மனசு நீ தான் ரிலாக்ஸாக இருக்குது, வா மல்லி அப்படின்னு சொல்ல அண்ணன் பண்ணி போ மல்லி மாப்பிள்ளை கூப்பிட்றாருல போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மல்லியும் காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. இது ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் பார்க்குறாங்க. ராஜிமா பார்த்தீங்களா அந்த மல்லியை, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் விஜய் கூப்பிட்டோன்னே காரில் ஏறி போகிறா, அன்றைக்கி தானே அவளை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அமுச்சுவிட்டோம், ஆனால் மாமாவை மறந்துட்டாரு, இப்போ அந்த மல்லியை மறந்துட்டா, இப்போ என்ன பண்ணுறது ராஜிமா, எனக்கு இதை பார்த்தாலே அவ்வளோ ஆத்திரம் வருது. ரஞ்சிதா கொஞ்சம் அமைதியாயிரு, விட்டு தான் பிடிக்கணும், எடுத்த உடனே போயிட்டு எங்கடி போகிறேன்னு கேட்டோம்னா அப்புறம் விஜய் நம்மளை கோச்சிப்பான், நீ கொஞ்சம் அமைதியாரு, விஜய் இப்போவும் நம்ம கைக்குள்ளே தான் இருக்கான், இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறத அவன் உடனே கேட்பான், அதனால் அவன் பண்ணுறது ஒரு சில விஷயத்தை நம்ம பொறுத்து போய் தான் ஆகணும். அவள் எங்கே போயிட்ட போகிறா, போயிட்டு எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு தானே வருவா, வீட்டுக்கு வந்த உடனே மீதி நம்ம பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் நிம்மதியாக ரஞ்சிதா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நம்ம மல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்க. வெண்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வெண்பாவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து தூங்க வச்சிட்ருக்காங்க. தூங்க வச்சு முடிக்கும்போது கரெக்டாக ராஜி ரூமுக்கு வராங்க. வந்த உடனே என்ன மல்லி ஆயம்மா வழியை கரெக்டாக பார்த்துட்டா போலுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மல்லிக்கு எதுவும் சொல்ல முடியல. மல்லி அமைதியாக நிற்கிறாங்க. உடனே ரஞ்சிதா ஆமாம் ராஜிமா, வேறு என்ன பண்ண முடியும், எருமை மாடுனா கூட எல்லாத்துக்கும் கோவப்பட முடியாதுல்ல, அது அதோட வேலை சாப்பிட்றது மட்டும்தான், சாப்பிட்டுக்கிட்டு அது பட்டு ஒரே இடத்துல நிற்கும், மழை பெஞ்சாலும் கவலை இல்லை, வெயில் அடித்தாலும் கவலை இல்லை, அதுக்கு சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம மல்லியும், நம்ம என்ன தான் அடித்து வீட்டோட துரத்தினாலும் அவளை திரும்ப கூப்பிட்டா ஒன்று ஓடி வந்து இங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. அவளை பொறுத்த வரைக்கும் சூடு சொரணை வெக்கமானோ எதுவும் தேவையில்லை, அடுத்தவங்க சொத்து மட்டும் தான் வேணும், அடுத்தவங்க சொத்தை எப்படி ஆட்டையை போடலாம், அதுக்கு என்ன பண்ணலான்னு அதை மட்டும்தான் யோசிப்பா போல, அதுதான் அப்படின்னு இங்கே மல்லியை பார்த்து ரஞ்சிதா சொல்ல, மல்லி வேணும் கோமாயி, ரஞ்சிதா இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு அவ்வளோ மரியாதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜி ஏய் மல்லி என்னடி ரஞ்சிதாவே கை நிட்டு பேசிகிட்டு இருக்கேன், கையை கீழே போடுறி, இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டா நீ கோவப்படுற, இங்கே பாரு அவள் சொன்னது எந்த தப்புமே இல்லை, உன்னை நாங்களும் எத்தனையோ வாட்டி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டோம், ஆனால் நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் திரும்ப 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 இதே வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்க, அப்புறம் உன்னை நாங்கள் என்ன சொல்ல முடியும், இதுதான் சொல்ல முடியும், உனக்கு உண்மையாலுமே சூடு சொரணை வெக்கமானதாக இருந்தால் உன்னை இந்த வீட்டில் பண்ணுற அசிங்கத்துக்கு நீ கிளம்பி நீயாவே போய்கிட்டே இருக்கணும், ஆனால் போக மாட்டியே, நீ இங்கனக்குள்ளே தானே இருக்க, அப்புறம் அவள் அப்படி தான் சொல்லுவாள். இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சொத்துக்காகவோ காசு பணத்துக்காகவோ இந்த வீட்டில் இல்லை, நான் வெண்பா பார்த்துட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் பிடிக்காம கூட வந்தேன், ஆனால் வெண்பாவை என் பொண்ணை நான் இப்போது முழுசாக நம்புகிறேன், வெண்பா என் குழந்த, அப்படி இருக்கும்போது வெண்பா பார்த்துக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் தேவையில்லை தான், வெண்பாவுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் போயிட்டுருக்கேன், அதுக்காக என்னை ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு மல்லி சொல்லவும் ராஜி ஒன்று அடடா வெண்பா உன் குழந்தையா, வெண்பாவுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கியா, இங்கே படி நீ இல்லைனா வெண்பா என்ன சித்திரவாளா என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு, நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படியாவது எங்களுக்கு தெரியாமல் விஜய்கிட்ட ஒரு குழந்தைய வாங்கிக்கிட்டு அந்த குழந்தை மூலயமா அந்த சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு குடும்பமாக சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஓசி சொத்திங்களான்னு தானே பிளான் பண்ணுறீங்க, ஆனால் நீ என்ன வேணும் பிளான் பண்ணு, அதை நடத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன்,
இந்த ராஜி ரஞ்சிதா 2 பேர் இருக்க வரைக்கும் உன் திட்டம் எதுவும் பலிக்காது மல்லி. அதனால் நீ என்ன வேணும் பண்ணு. ஆனால் உன்னை நாங்கள் திரும்பவும் அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டாமல் விட மாட்டோம் அப்படின்னு ராஜி சொன்ன உடனே, இங்கே மல்லி உங்களுக்கு என்ன இப்போது? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? நான் வெண்பா பார்த்து தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வெண்பா இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த தைரியத்தில் தான் நீங்கள் இப்படிலாம் ஆடுறீங்க. இப்போ என்னை அசிங்கப்படுத்தி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறீங்க அப்படி தானே? நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தே தேவையில்லை, நானாகவே இந்த வீட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு இங்கே மல்லி வீட்டை விட்டு கிளம்பி வெளியவும் போயிடுறாங்க. போன உடனே அடுத்த நாள் காலையில் விஜய் மல்லின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் மல்லி வீட்டுக்குள்ளே இல்லை. உடனே நம்ம ராஜேஸ்வரி, என்ன விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அக்கா மல்லி மல்லி ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லும்போது வெண்பாவும் வராங்க. ஆமாடாடா, மல்லியம்மாவை வீட்டுக்குள்ளேயே காணோம், என்னாச்சு மல்லியம்மா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்ட உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, விஜய் அந்த மல்லி நைட்டே பேக்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டா போடா. என்னக்கா சொல்கிற? ஆமாம் விஜய், செக்யூரிட்டி சொன்னார் இது மாதிரி மல்லி நைட்டே பேக்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல விஜய். ஒரு வேளை நான் காசு பண்ணுற எடுத்துகிட்டு கிளம்பிட்டாளா, எதுக்காக நைட்டு இப்படி யார்ட்டும் சொல்லாமல் போனான்னு தெரியலடா விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு உள்ளுக்குள்ளே மல்லி மேலே லைட்டாக கோவம் வருது. என்னத்துக்காக மல்லி இப்போ போனான், ஏன் போனான் ஒன்றுமே புரியலையே. நம்மக்கிட்ட ஒரு வாசலை சொல்லவே இல்லையே. நேற்றானே அவனை அழைச்சிட்டு போயிட்டு வெளியே மனசு விட்டு பேசினேன், அப்போ கூட நல்லா தானே பேசினான், அப்புறம் எதுக்கு நைட்டு சொல்லி கொடுக்காமல் போனான் அப்படின்னு விஜய் பயங்கர டென்ஷனாக மல்லி மேலே. இங்கே ரஞ்சிதா ராஜும் பயங்கரமாக கொளுத்தி போகிறாங்க. இதுக்கு தான் விஜய் அவள் நாம் என்னதான் தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடினாலும் அவள் அந்த லோக்கல் புத்தியை காட்டுறா பார்த்தியா. நைட்டு சொல்லிக்கொள்ளாமல் பேக் தூக்கிட்டு போயிருக்கா. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாலா இல்லை என்ன ஆச்சு, எதுக்கு போனா, யார்கிட்டையுமே சொல்லவும் இல்லை. இப்படிலாம் இருந்தால் எப்படி விஜய் அவளை நம்ம நம்ப முடியும் அப்படின்னு இங்கே கொளுத்தி போடுறாங்க. விஜய் ஒன்று நேராக மல்லியை தேடி போகிறாங்க. பார்த்தா மல்லி அன்னப்பூர்ணி வீட்டில் உட்காந்துருக்காங்க. உள்ளே போனதுமே மல்லியை பார்த்து, விஜய் மல்லி உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, நல்லா தானே வீட்டில் இருந்த, திருத்துப்புன்னு நீ பாட்டுக்கு நைட்டு பேக்கை தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு, சொல்லு மல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜய். அதுக்கு மல்லி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே அன்னப்பூர்ணி வராங்க. தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்க தம்பி, நீங்கள் இம்புட்டு பேசுகிறீங்களே. ஆனால் மல்லி எதிர்த்து இங்கே வந்தா, நேற்று நைட்டு நானும் அங்கே தான் இருந்தேன், நைட்டு நானும் மல்லியும் சேர்ந்து தான் வந்தோம். மல்லி புள்ள ரொம்ப நல்லவ, ஆனால் அது உங்கள் யாருக்கும் புரிய மாட்டுது. நேற்று உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது விஜய், என்ன பேசுனாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, அதுக்கு நீயா மல்லி கோச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, அவள் ஒன்றும் கோச்சிட்டு வரலப்பா, அவளை எவ்வளோ பேச முடியுமோ பேசி மனசை நோக்கடிச்சு அசிங்கப்படுத்தி தான் உங்கள் அக்கா அமுச்சுட்டாங்க, இந்த வீடியோவை பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் மல்லியை பயங்கரமாக பேசி மனசை நோக்கடிச்சு உன்னை அசிங்கப்படுத்தி வீட்டோட அனுப்ப தான் போகிறோம் அப்படின்னு பேசின எல்லாத்தையுமே அன்னப்பூர்ணி அப்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் விஜய்கிட்ட போட்டு காட்டுறாங்க. விஜய் பார்க்குறாரு. விஜய் பார்த்தோன்னே விஜய்க்கு பயங்கர ஆத்திரம் தாங்கலை. இவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய கேட்டு வேலையை பார்த்துருக்காங்களா, இவங்கள போய் வச்சுக்கிறேன் மல்லி, இவங்க சொன்னாங்கிறதுக்காகலாம் நீ அந்த வீட்டோட வந்துடலாமா, அவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு மாதிரி தங்கியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த வீடு உன்னுடைய வீடு, அது நம்ம வீடு, நம்ம வெண்பா நீ நான் வாடுறதுக்காக கட்டின வீடு. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடி சொன்னாங்கன்னு சொல்லி நீ வீட்டோடு வெளியே வர்றது எந்த விதத்தில் நியாயம் மல்லி? வா மல்லி, என்னை நம்பி நீ கூட வா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற யாரும் ஒன்று எதுவுமே சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் மல்லி, எனக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடு மல்லி, வா மல்லி அப்படின்னு சொல்லி விஜய் மல்லியை கூப்பிட்றாரு. உடனே மல்லி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அன்னப்படி உடனே, புள்ள அதான் மாப்பிள்ளை தான் சொல்கிறாருல புள்ள, புள்ள அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ கிளம்பு புள்ள அப்படின்னு இங்கே அன்னப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மல்லி சிறுவர் வழி இல்லாமல் இங்கே ஏந்திரிச்சு கிளம்பி போகிறாங்க. ராஜி ரஞ்சிதா 2 பேரும் இனிமேல் மல்லியோட தொல்லையே இருக்காது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை மல்லி திரும்பவும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. மல்லி வரதை பார்த்த உடனே இங்கே ரஞ்சிதாவுக்கும் ராஜிக்கும் பயங்கர ஆத்திரம். என்ன ராஜிமா இனிமேல் வரமாட்டான்னு நினச்சோம், ஆனால் மாமா போய் திரும்ப இவளை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல ரஞ்சிதா. சரி ரஞ்சிதா, நீ இப்போ எதுவும் பேசிக்காத, நீ போயிட்டு இப்போது எதுக்கு நீங்கள் வந்தேன்னு கேட்டோம்னா அப்போ நாம் தான் வீட்டில் துரத்தணும் அப்படின்னு ஆகிடும். நீ கொஞ்சம் அமைதியாரு, இதை பற்றியும் கேட்டுக்காத, கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம். விஜய் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா அந்த மல்லிகிட்ட திரும்ப பிரச்சனை பண்ணி அவளை வீட்டோட துரத்திக்கலாம், நீ இப்போதைக்கு எதுவும் பேசாமல் கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி ராஜி ரஞ்சிதா 2 பேருமே திரும்பவும் எதுவுமே தெரியாத மாதிரி மல்லி வந்த உடனே போயிட்டு, மல்லி எங்கே மல்லி போனேன், எதுக்காக சொல்லிக்கலாமல் போனேன், என்னாச்சு உனக்கு, வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ராஜி ரஞ்சிதா முறைக்கிறாங்க. விஜய் அப்படி ராஜி ரஞ்சிதா பார்க்குறாரு. அக்கா
ஒன்றும் தெரியாமல் நடிக்காதீங்க. நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன். அந்த மரியாதை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒழுங்காக அந்த வீட்டில் இருங்க. அதை விட்டுட்டு நான் இருக்கும்போது ஒரு மாதிரியும் நான் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் மல்லிகிட்ட பேச வச்சுக்காதீங்க. நீங்கள் நேற்று நைட்டு மல்லிகிட்ட என்ன பேசுனீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை உங்கள் தம்பியாக மட்டும் பாருங்கள். என்னை உங்கள் வில்லனாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்புறம் வேறு மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போகிறாரு. இங்கே மல்லியும் அமைதியாக உள்ளே போயிடறாங்க. ரஞ்சிதாவுக்கும் ராஜிக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. ரஞ்சிதா சொல்கிறாங்க, ராஜிமா பார்த்தீங்களா மாமா என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு. மாமா மனசு அப்படியே மாற்றிட்டா ராஜிமாவை. விடு ரஞ்சிதா, அவள் என்ன வேலை மாற்றட்டும். இதே வாயால் இன்றைக்கிக்குள்ளே அவளை பாரு, வீட்டை விட்டு விஜய் வாயாலேயே வெளியே போடின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.